59வது ஸ்லோகம். இதி வேதவிதாம் வாதஹ ஸ்ரூயதே தத்ர தத்ர ஹ கர்ம யத் கிரியதே ப்ரோக்தம் பரோட்சம் ந பிரகாசதே. இதி வேதவிதாம் வாதா ஸ்ரூயதே தத்ர தத்ர ஹ கர்ம யத் கிரியதே ப்ரோக்தம் பரோட்சம் ந பிரகாசதே. இகலோகத்துல கர்மங்கள் செய்யற இந்த ஸ்தூல சரீரத்தை வெடிஞ்சு ஜீவன் பரலோகத்துக்கு எத்திச்சேர்ந்து சூக்ஷ்ம சரீரத்தால கர்ம பலங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு வேதஞர்கள் சொல்லறாளே. வைதிக கர்ம அனுஷ்டானத்தோடு பலன் அப்படிங்கிறது அதிருஷ்டமானதுனால பிரத்யட்சமாயிட்டு காணறதும் இல்லை. தேவஞர்களா இருக்கிறவா இத சம்பந்திச்சு பலதரத்துல பேசுறா. இதுல என்ன வாக்கும் சரியாயிட்டு இருக்கு, நீங்கள் என்னோட சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கணுமே நாரதமுனே. இது இந்த விஷயத்தை வேதவிதாம் வேத பண்டிதர்கள் ஞானிகள் இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் வாதஹா சொல்றா. தத்ரா தத்ர தத்ரா அங்கங்க ஒவ்வொரு இடங்களில இந்த மாதிரி ஞானிகள் சொல்லறத நான் ஸ்ரூயதே கேட்டிருக்கேன். எனக்கு இந்த விஷயத்துல நல்ல சந்தேகம் இருக்கு, நம்பிக்கை வந்துட்டில்லை. அதெல்லாம் கிளியர் செஞ்சு தரணுமே. என்னோட சந்தேகம் என்னவாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேளுங்கோ. புரோக்தம் வேத ஞானிகளால சொல்லப்பட்ட வேதத்துல சொன்ன விஷயங்கள் எது கர்மா ஏதொரு கர்மமாக்குமோ கிரியதே நம்ம இந்த பூமியில செய்யறோம், தது அந்த கர்மத்தோடு பலன் அப்படிங்கிறது பரோட்சம் இன்டைரக்ட் ஆக்கும். நம்ம செஞ்சு கூட்டுற பிரவൃத்திகளோடு பலன் ஒரு ஆக்ஷன் இருந்தானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன் அப்பப்ப நம்ம உடனடியா அனுபவிக்கிறது இல்லை. ந பிரகாசதே கர்மபலன் அனுபவிக்கிறது நமக்கு കാണறதுக்கு சாதிக்கிறது இல்லை. ஹா என்னொரு ஆச்சரியம். வைதிக கர்மானுஷ்டானத்தோடு பலன் அப்படிங்கிறது அதிருஷ்டமாக்கும், அதனால பிரத்யட்சமாயிட்டு காணப்படுறதில்லை. வேத பண்டிதர்கள் இந்த விஷயத்தை சம்பந்திச்சு பலதரத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கா. இதுல என்னவாக்கும் சரியாயிட்டு இருக்கு, என்னோட சந்தேகத்தை தீர்த்து தரணுமே. சரீரம் இல்லாதக்கு பரலோகத்துல போயிட்டு கர்மபலத்தை எப்படி அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும்? பல ஜீவாத்மாக்கள் பல பல சரீரங்கள் സ്വീകരിச்சு பூமியில ஜீவிச்சு இறந்து போறது. ஆஃப்டர் டெத் இந்த பூமியில இருக்கிற ஜீவாத்மா இந்த பூமியில இருக்கிற சரீரத்தால கிடையாது, பரலோகத்துல கர்மபலத்தை அனுபவிக்கிறது. வேறொரு சரீரம் இருக்கு அப்படின்னா அது நானும் கிடையாது, இந்த பூமியில இருக்கிற இந்த சரீரமும் கிடையாது, அது வேறொருத்தர் அல்லவா. இன்னொரு சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து செய்யற கர்மம் எப்படி இந்த பூலோகத்துல இருக்கிற இந்த சரீரத்துல இருக்கிற கர்மம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கர்மம் மாதிரி ஆகும். இந்த பூலோகத்துல எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த எக்ஸ் அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த பூலோகத்துல சரீரம் அப்படிங்கிறது இல்லை. பரலோகத்துல போயிட்டு அவரு
இந்த பூலோகத்துல செஞ்ச கர்ம பலன்களையாக்கும் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்காயிட்டு அங்க அவருக்கு இன்னொரு சரீரம் கொடுக்கப்படுறது. அப்படியாக்குமானா இந்த எக்ஸுக்கு இதே சரீரம் அங்க இருக்காது. அப்படியாக்குமானா இந்த எக்ஸ் അനുഭവിக்கிறதாயிட்டு கர்மபலன்களை അനുഭവിக்கிறதாயிட்டு எப்படி சொல்லறதுக்கு சாதிக்கும்? இதாக்கும் என்னோட கேள்வி. இதே சரீரம் கிடையாது பரலோகத்துல. இந்த சரீரத்தை இங்க உபேட்சிச்சு வேறொரு சரீரத்தாலேயாக்கும் கர்மபலன்களை அனுபவிக்கிறது. அப்படியாக்குமானா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் செஞ்சு கூட்டின அந்த புண்ணிய பாப கர்மங்களோட பலன் அது இன்னொரு சரீர செஞ்சானா எப்படியாக்கும் அது சூட்டபிள் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும்? ஒன்றும் புரியறதில்லை. ഒന്ന് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ചൊല്ലിത്തരുമോ? 60வது ஸ்லோகம். நாரத உவாஜ. பிராச்சீன பர்ஹிஸ் கேட்ட சந்தேகத்துக்கு நாரத மகர்ஷி பதில் சொல்றார். பூமியில இருக்கிற ஸ்தூல சரீரம் உபேட்சிச்சு ஜீவன் பரலோகத்துக்கு போயிட்டு பூமியில செஞ்சு கூட்டின புண்ணியபாப கர்மங்களை അനുഭവിக்கிறது ഏത് ശരീരത്തെ ഉപയോഗിച്ചിട്ടാക്കും? பூமியில இருக்கிற சரீரம் இனி இல்லை. அப்படி இருக்கிறத வேற ஒரு சரீர வழியாயிட்டு அந்த புண்ணியபாப கர்மங்களை அனுபவிச்சானா அதை எப்படியாக்கும்? பூமியில இருக்கிற சரீரம் அனுபவிச்சதாயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்கும். இந்த டவுட்டோடு ஆன்சர் ஆக்கும் நாரத மகர்ஷி சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். நாரத மகர்ஷி சொல்றார் அப்படிங்கிறதுனால நாரத உவாச்ச ஏன ஏவ ஆரபதே கர்மா தேன ஏவ அமுத்ர தது புமான் புங்க்தே ஹி அவ்யவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம் ஏனைவாரபதே கர்மா தேனைவாமுத்ர தத் புமான் புங்க்தே ஹ்யவ்யவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம். நாரத மகர்ஷி சொன்னார், ராஜாவே, பௌதிகமான இந்த ஸ்தூல சரீரத்தால கிடையாது, சூக்ஷ்மமான சரீரத்தாலேயாக்கும் மனுஷா கர்மங்களை செய்யறா. அதனால சூக்ஷ்ம சரீரத்தாலேயே பரலோகத்திலேயும் கர்ம பலன்களை அனுபவிக்கிறா. ஏன ஏவ ഏത് ശരീരത്താലെയാക്കുമോ? ആരവതേ കർമ്മ ഭൂമിയിലെ കർമ്മം ആരംഭിക്കുന്നത്. തേന ഏവ അതേ ശരീരത്താലതാൻ அமுத்ர பரலோகத்துல கர்மபலம் புங்க்தே கர்மபலன்களை அந்த ஜீவன் அனுபவிக்கிறது. தது புமான் மனுஷ சரீரம் സ്വീകരിച്ച് மனுஷனாய் இருக்கிறவன். அப்படி இல்லைன்னா
எந்த சரீரமாக்குமோ ஸ்வீகரிக்கிறது அந்த உயிரினமாய் இருக்கிறவன் ஜீவன், ஜீவாத்மா. மனுஷ சரீரத்தை സ്വീകരിച്ചാனா மனுஷ சரீரத்தில் வசிக்கிறது ஜீவாத்மா. அதாக்கும் இங்க தத்புமான். அப்படி அந்த மனுஷ சரீரம் ஆக்டிவேட் ஆகிறது. அப்படி அந்த மனுஷன் ஏன ஏவா ஏது சரீரத்தாலேயாக்குமோ கர்மா கர்மம் ஆரபதே பூமியில் ஆரம்பிக்கிறார். அமுத்ரா பரலோகத்துல தேன ஏவா அதே சரீரத்தால தான் கர்ம பலன்களை புங்தே அனுபவிக்கிறது. அதனால பூமியில நம்மளோட கண்ணால காண முடியற ஸ்தூல சரீரம் கிடையாது கர்மங்களை செய்யறது அப்படிங்கிறத பிராச்சீன பர்ஹிசே நீ தெரிஞ்சுக்கோ. மனசா லிங்கேன ஏவா சூக்ஷ்ம சரீரத்தாலதான் மனசு அந்தக்கரணங்கள் இதனால எல்லாம் தான் சூக்ஷ்ம சரீரத்தாலதான் ஸ்தூல சரீரம் பிரவர்த்திக்கிறது. பூமியில செஞ்சு கூட்டுற பல பல கர்மங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சு கூட்டின கர்ம பலன்களை பேலன்ஸ் இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்தை செலக்ட் பண்ணிட்டு ஜீவாத்மா ஜனிக்கிறது. சூக்ஷ்மமான பிரவൃத்திகளுக்கு அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள வசிச்சுண்டு அந்த சரீரம் வழி பிரவர்த்திக்கிறதுக்கு ஜீவனுக்கு சாதிக்கிறது. சூக்ஷ்ம சரீரமாக்கும் ஜீவாத்மாவோடு கர்மங்களை செய்யறது. இந்த பூமியில இருக்கிற சரீரங்களுக்குள்ள பிரவேசிக்கிற ஸ்தூல சரீரம் ஜீவனோடு கூடி இருக்கிற ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரங்கள் வழி பிரவர்த்திக்கிறது. மனசால சூக்ஷ்ம சரீரத்தாலையாக்கும் അവ്യവദാനേന எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாதக்கி സ്വയമായിട്ട് அந்த ஜீவாத்மாவே கர்ம பலன்களை அனுபவிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் பௌதீகமான காணப்படுற ஸ்தூல சரீரத்தால கிடையாது, சூக்ஷ்ம சரீரத்தால ஆக்கும் மனுஷன் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் கர்மங்களை செய்யறது. மனுஷா மட்டுமல்லவே இந்த பிரகிருதியில உள்ளது. ஜீவாத்மாவோடு புண்ணியபாப கர்மங்களுக்கு தகுந்த மாதிரியான ஜென்மமாக்கும் பூமியில கிடைக்கிறது. மனுஷனோடு சரீரத்தை സ്വീകരിச்சானா மனுஷன், பூனையோடு சரீரத்தை സ്വീകരിச்சானா பூனை, பசுமாடோடு சரீரத்தை ஆக்கும் ஜீவாத்மா സ്വീകരിக்கிறது அப்படின்னா பசுமாடு. அப்ப எந்த ஒரு ஸ்தூல சரீரத்தை ஆக்குமோ ஜீவாத்மா செலக்ட் பண்றது, அந்த சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரங்களோடு கூடிட்டு ஜீவாத்மா இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்தாலேயாக்கும் கர்மங்கள் செய்யறது. அதனால லிங்க சரீரத்தால, லிங்க சரீரம்னா சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தால தான் பரலோகத்திலையும் கர்ம பலன்களை அனுபவிக்கவும் செய்யறது. ஸ்தூல சரீரம் நசிச்சாலும்
மனசும் சூக்ஷ்ம சரீரவுமாக்கும் கர்மங்கள் செய்யறது அப்படிங்கிறதுனால மனசால பரலோகத்துல சூக்ஷ்ம சரீரத்தால கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்கு ஜீவாத்மாவுக்கு சாதிக்கிறது. அதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லை. பூமியில கர்மம் செய்யறது அதே சூக்ஷ்ம சரீரத்தால தான், பரலோகத்திலையும் அதே சூக்ஷ்ம சரீரத்தால தான் கர்ம பலன்களை ஜீவாத்மா அனுபவிக்கிறது. பூமியில இருக்கிற ஸ்தூல சரீரம் பரலோகத்துல பலவித நரகங்களை அனுபவிக்கிறதுக்கான யாதனா சரீரத்தை சீகரிச்சு கர்ம பலன்களை ஜீவாத்மா அனுபவிக்கிறது. திவ்யமான சரீரத்தை சீகரிச்சு புண்ணிய கர்ம பலன்களை ஜீவாத்மா அனுபவிக்கிறது. புண்ணியவும் பாபமும் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பரலோகத்துல யாதனா சரீரமும் திவ்யமான சரீரமும் ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த சரீரத்துக்குள்ளையாக்கும் சூக்ஷ்ம லிங்கத்தோடு கூடின சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடின ஜீவாத்மா வசிக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஸ்தூலமான சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் அப்படிங்கிறது உள்ளது. லிங்க சரீரமா இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்துக்கு நாசம் அப்படிங்கிறது இல்லை. சூக்ஷ்ம சரீரம் மனசோடு கூடி சேர்ந்து பரலோகத்துக்கு யாத்திரையாகிறது. அங்க பூமியில ஸ்தூல சரீரத்துக்கு உள்ள இருந்த அதே சூக்ஷ்ம சரீரமும் மனசும் கர்ம பலன்களை அனுபவிக்கிறது அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். இத இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆக்கிறதுக்கு ஆயிட்டு அடுத்த ஸ்லோகம் நாரத மகர்ஷி சொல்றார். அறுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம். शयानम् इमम् उत्सृज्य श्वसन्तं पुरुषः यदा कर्म आत्मनि आहिदं भुङ्क्ते तादृशेन इतरेण वा शयानमिममुत्सृज्य श्वसन्तं पुरुषो यदा कर्मात्मन्याहिदं भुङ्क्ते तादृशेनेतरेण इतरेण वा कर्मात्मन्याहिदं भुङ्क्ते तादृशेनेतरेण वा. சொப்னத்தில மனுஷாளுக்கு வேற ஒரு சரீரம் സ്വീകരിக்கிற மாதிரி തോന്നறதுண்டு. அதே மாதிரியாக்கும் கர்மங்களை சம்பந்திச்சு சூக்ஷ்ம சரீரத்தோடு அவஸ்தை அப்படிங்கிறது. சொப்பனத்துல நம்மளையே பார்ப்போம். நன்னா அலங்காரமெல்லாம் பண்ணிண்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போவோம். ചിലപ്പോ സ്വപ്നത്തില അലങ്കാരമൊന്നും பண்ணாதைக்கும் உட்காந்துருப்போம். നമ്മൾ ആരിട്ടിയാതും പേശിണ്ടും ഇരുப்போம். എത്രയോ കാലം മുന്നാലെ ഇറந்து போனவா கண்ணு முன்னால நிக்கிற மாதிரி இருக்கும். നമ്മൾ அவாகிட்ட உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கிறவாகிட்ட பேசுற மாதிரி பேசுவோம். இதெல்லாம் சொப்ன திருஷ்யங்களாக்குமே. அப்ப அந்த சொப்பனத்துல
உண்மையல்ல இருந்தா கூடயும் அதுலேயும் நமக்கு சரீரங்களை எல்லாம் காணறதுக்கு சாதிக்கிறது. அந்த அவஸ்தையாக்கும் கர்மங்களை சம்பந்திச்சு சூக்ஷ்ம சரீரத்தோடு அவஸ்தை. സ്വപ്നത്തില അന്യ ശരീരം സ്വീകരിച്ച മാതിരി മനുഷ്യനുക്ക് തോന്നറുണ്ട്. അതുമാതിരിയാക്കും കർമ്മങ്ങളെ സംബന്ധിച്ച് സൂക്ഷ്മ ശരീരത്തോട് അവസ്ഥ. പുരുഷ ഒരു ജീവാത്മ ശ്വസന്തം പ്രാണവായു സ്വപ്നാവസ്ഥയിലും ശ്വസിக்கிறதுണ്ട്. ശയാനം സ്വപ്നത്തില പടുത്തിണ്ടിരിக்கிற ஸ்தூல சரீரம் அங்க படுத்துண்டு தூங்குறது. அந்த ஸ்தூல சரீரமும் மூச்சு விட்டுண்டு தான் தூங்குறது. இமம் இந்த ஸ்தூல சரீரம் உத்ஸ்ருஜ்யா. இந்த ஸ்தூல சரீரத்தை உத்ஸ்ருஜ்யா உபேட்சிச்சுட்டு தாதிருஷேன ஸ்தூல சரீரம் மாதிரி இருக்கிற ഇതരേണവാ വേറെ ഒരു ശരീരത്താല്, അതാണത് സ്വപ്ന ശരീരത്താല് ആത്മനി തനക്കുള്ള ആഹിതം വന്നു ചേർന്ന കർമ്മത്തെ സ്വപ്ന ശരീരത്താല് യഥാഭുങ്ക്തെ എപ്പടിയാക്കുമോ അനുഭവിക്കരുത്. സ്വപ്നാവസ്ഥയിലും ஸ்தூல சரீரம் இருக்கு. தூக்கத்துல பிராணவாயு பிரசரம் நடக்கிறது. ஆனா சரீர அபிமானம் அப்படிங்கிறது இல்லை. ஜாகிரத அவஸ்தையில நான் டாக்டர் ஆக்கும், நான் என்ஜினியர் ஆக்கும், நான் படிப்பு சொல்லி கொடுக்கிற அத்தியாபகனாக்கும், நான் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆக்கும், நான் பிச்சைக்காரனாக்கும், நான் குழந்தையாக்கும், நான் வயசானவனாக்கும், இப்படியெல்லாம் இருக்கிற நாலெட்ஜ் நமக்கு இருக்கு. தூக்கம் எல்லாருக்கும் இருக்கு. தூக்கத்துல ஆருக்கும் சரீரபோதம் அப்படிங்கிறது இல்லை. நான் டாக்டராக்கும் அப்படின்னு தூக்கத்துல ஆருக்கும் தெரியாது. நான் ஸ்டூடெண்ட் ஆக்கும்னும் தெரியாது. நான் அத்தியாபகனாக்கும்னோ, நான் என்ஜினியர் ஆக்கும்னோ, நான் பிச்சைக்காரனாக்கும்னோ, நான் குழந்தையாக்கும்னோ, நான் விருத்தனாக்கும்னோ ஒன்றும் தெரியாது. நான் நோயாளி ஆக்கும்னோ அதுவும் தெரியாது. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படிங்கிற அவஸ்தை ஜாகிரத அவஸ்தையில இருக்கு. ஆனா தூக்கத்துல அந்த சரீரத்தோடு வலியும் நமக்கு அனுபவப்படுறதில்லை. தூக்கத்துல நம்ம வேற ஒரு உலகத்தையாக்கும் காணறோம். அதாக்கும் சொப்ன உலகம். ஜாகிரத அவஸ்தையில பஞ்சேந்திரியங்களால நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சொப்னாவஸ்தையில காணறதுக்கும் கேட்கறதுக்கும் சொல்லறதுக்கும் தொடர்றதுக்கும் வாசனிக்கிறதுக்கும் ருச்சிக்கிறதுக்கும் எல்லாம் சாதிக்கிறது. நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு சொப்பனத்துல அனுபவிக்கிறதுக்கு சாதிக்காது. தூங்குற சமயம் அந்த சொப்னாவஸ்தையில ஜீவாத்மாவுக்கு ஸ்தூல சரீரமாயிட்டு எந்த விதமான பந்தமும் இல்லை. സ്വപ്നത്തിലെ സ്ഥൂല ശരീരവുമായിട്ട് ബന്ധമില്ലാത്തതിനാലെയാക്കും തൂങ്ങിണ്ടിരിக்கிற ഒരുത്തருக்கு ശരീരത്തിലെ இருக்கிற വലി தெரியாதது. സ്വപ്നത്തിലെ இருந்து விடுபட்டானா ശരീരബോധம் உண்டாகிறது. அப்ப ശരീരத்திலே இருக்கிற വലി தெரிகிறது.
நான் ஆராக்கும் அப்படிங்கிற போதம் உண்டாகிறது, சரீர போதம் உண்டாகிறதுனாலே ஆக்கும். நான் டாக்டர் ஆக்கும், நான் என்ஜினியர் ஆக்கும், நான் அத்தியாபகனாக்கும், இப்படி இருக்கிற போதம் எல்லாம் உண்டாகிறது. எனக்கு வலிக்கிறது அப்படிங்கிற போதம் உண்டாகிறது. சொப்பனத்தில் ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற மாதிரி ஒரு சரீரம் உண்டாகிறது நமக்கு, சொப்பன சரீரம். அந்த சரீரம் வழியாக்கும் நம்ம அனுபவங்களை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவங்களை அனுபவிக்கிறத படுத்துண்டு தூங்கிண்டு சொப்பனத்துல அனுபவங்களை அனுபவிச்சுருக்கிறத நம்ம தூக்கத்துல சிரிக்கிறோம். தூக்கத்துல ചിലപ്പോൾ நம்மளோட முகத்துல டென்ஷன் பாவம் எல்லாம் உண்டாகிறது. இதெல்லாம் தூங்காம ஒருத்தர் நம்மளை வாட்ச் பண்றத அவளுக்கு காணறதுக்கு சாதிக்கும். தூங்காம இருக்கிற ஒருத்தருக்கு தூக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு தெரியும், தூங்கிண்டாக்கும் இருக்கார் இவரு, ஸ்தூல சரீரத்துக்கு நாசம் வந்துட்டில்லை, இவருக்கு பிராண ஸ்பந்தனம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தூங்கின்னு இருக்கிறவாளை பார்க்குற அடுத்த வாளுக்கு தெரியறது. ஜீவாத்மாவோட பிரவர்த்தனங்கள் எல்லாமே ஸ்தூல சரீரமாயிட்டாக்கும், ஸ்தூல சரீரம் வழியாக்கும் உள்ளது. தூக்கத்தில் ஸ்தூல சரீரம் ஒர்க் பண்ணாது. ஆனால் ஜீவாத்மா சொப்பன சரீரம் സ്വീകരിച്ച് പല പല അനുഭവങ്ങളും അനുഭവിக்கிறது. പുരഞ്ജന കഥയിലെ പുരഞ്ജനൻ സ്വപ്നാവസ്ഥയിലെ മൃഗവേട്ടയ്ക്ക് പോനത് നമ്മൾ பார்த்ததாக்கும். எல்லாம் ஜீவாத்மாவோடு கர்மவாசனைக்கு தகுந்த அனுபவங்களாக்கும் உண்டாகிறது. ஸ்தூல சரீரத்தாலேயே அனுபவிக்கணும்னொന്നുമില്ലേ. അതന്ത സ്വപ്നത്തിൽ അനുഭവിച്ചു തീർത്താലും അത് അനുഭവം தான். ஸ்தூலத்தில் அனுபவிக்கிற அந்த ஜாகிரத அவஸ்தையில் அனுபவிக்கிறதும் சொப்னாவஸ்தையில் அனுபவிக்கிறதும் எல்லாம் இந்த ஜீவாத்மாவு தான். அப்படி அனுபவிக்கிறத அது வரைக்கும் ஆக்கும் இந்த ஸ்லோகம்.